சிறகடிக்க ஆசை சரியில்ல டுடே எபிசோடில் நம்ம பார்வதியோட வீட்டுக்கு மீனா போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி நம்ம பார்வதியும் சிவனும் இருந்துட்டு ரொம்பவே க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி டீ போட்டு கொண்டு வராங்க. நான் சின்ன வயசில் நிறைய கவிதைகள்லாம் எழுதுவேன், ஆனால் நான் இப்போ சரியாக எழுதுறதில்ல. இப்போ உன் கூட பழகினதுக்கு அப்புறமா எனக்கு கவிதை எழுதணும்னு தோணுச்சு, அதனால் நான் எழுதி எடுத்துகிட்டு வந்தேன். சில கதைகளும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை நீ படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதானே, படிச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்துதான் மீனா வந்த உடனே வா மீனா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மீனாவை உள்ள அழைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா இன்னைக்கு விசேஷ நாள் இல்லை, அதனால தான் உன்னை பூ கொண்டு வர சொன்னேன். ஆமா ஆண்டி, இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இந்த பூவை நீ எடுத்துகிட்டு போய் சாமிக்கு போட்டுருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் போடுறாங்க. அங்கே இருக்கிற சிவனவே பார்த்துட்டு போகிறாங்க. இதுவா யோகா கிளாஸ்க்கு வர சிவன் தான் எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்வதி இதை நீங்கள் வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதியும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக ஒரு விஷயத்தை வாசிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல்மேட் கீழே தவறி கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த பொண்ணை காப்பாற்றி தூக்கி விடுறாங்க. புக்கில் தூசு பட்டுருச்சுன்னு சொல்லி புக்கை வேற உதறி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற போது நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த டீச்சர் இருந்துட்டு நீ இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க, இத்தனை பேருக்கு முன்னாடியும் நீ அந்த பொண்ணுக்காக உதவி பண்ணியிருக்க, உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிடுறாங்க. ஏன் வேண்டான்னு சொல்கிற, அந்த மார்க்கை நான் உனக்காக கொடுத்தா இத்தனை பேர் பார்த்து சிரிச்சாங்கல்ல, அவங்களுக்கும் எல்லா விஷயமும் புரியல, இது தப்பு, நம்ம பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, ஒருத்தர் கஷ்டப்படும் போது கை கொட்டி சிரிக்கக்கூடாது, அவங்கள நம்ம காப்பாற்றணும்னு அவங்களுக்கு தோணும்ல, அதனால தான் உனக்கு அந்த 5 மார்க் அப்படின்ற மாதிரி அந்த மிஸ்ஸு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இது எல்லாத்தையுமே பார்வதி வாசித்த உடனே மீனாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் கிளாப் பண்ணுறாங்க. நான் கவிதை எழுதுனது கதை எழுதுனதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நீ வாசித்த விதம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி கிட்ட சிவன் சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு நீங்கள் இதுவே கூட வீடியோ எடுத்து போடலாம்ல ஆண்டி, ஏன்னா இது கூட ஒரு நல்ல விஷயம் தானே, நல்ல கருத்து தானே அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குது, பார்வதிக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லிடுறாங்க. சரி இதுக்கு ஒரு நம்ம பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற போது மீனாவே பேர் வைக்க சொல்கிறாங்க. ஒரு கதை சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வைக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் விஜய் கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சிவன் கவிதை எழுதிட்டு கதையும் எழுதி கொடுத்தாரு. அதை நான் வாசித்தேன், எல்லாருமே அதை நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் 4 பேருக்கு உபயோகமாக இருக்கட்டுமே, அதனால தான் மீனா அது வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிச்சு. மீனா அந்த டைட்டிலுக்கும் கதை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலும் மீனா தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி சொல்லிடுறாங்க. இவ சொன்னாலா அது விளங்கின மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் சிவன் இருந்துட்டு இந்த பொண்ணு இருக்கிற இடம் ரொம்பவே அழகான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இருக்கிற இடம் எல்லாமே நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. இது விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பார்வதி கிட்டே இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சிவன் உங்ககிட்ட நெருங்கிறதும் நீ அவர்கிட்ட பேசுகிறதும் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கான கூட 3 பசங்க இருக்காங்க, உன் புருஷன் இருக்காரு, 3 மருமகளும் உன்னை தாங்கன்னு தாங்கிக்கிறாங்க, எனக்குன்னு யார் இருக்காங்க, சிவன் தான் இப்போ என் கூட க்ளோஸாக இருக்காங்க, நான் சாகிற போதாவது யாருக்கான உபயோகமாக இருந்துட்டு செத்து போகிறேனே, அதில் உனக்கு என்ன பிரச்சனை, நான் தான் வரேனே, ஆமாம் நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு உன் பாட்டை கிளம்பி போயிடுற, அதுக்கப்புறம் இந்த 4 செவத்துக்குள்ளே தானே நான் உட்காந்துட்ருக்கேன், எனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு தோணுது, மீனாவும் ஐடியா கொடுத்துருக்காங்க, சிவனும் ஐடியா கொடுத்துருக்காங்க, தயவு செஞ்சு என்னை ஏதாச்சும் பண்ண விட விஜயா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயாவுக்கு அடுத்து என்ன பேசுறதுனே தெரியல. அதுக்கு அடுத்து தான் வந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரா இருந்துட்டு மீனாவும் சீதாவும் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. சத்யா இருந்துட்டு நீ சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுமா, தயவு செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் இந்த டீயாவது குடி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க சொல்கிறாங்க. வேண்டான்னு சொல்லிடுறாங்க. இருமா நான் போய் லெமன் ஜூஸ் ஆகுது போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜூஸ் போட போயிடுறாங்க.
என் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க 2 பேரும் விசாரிக்கிறதுக்காக வராங்க. மீனாவும் சீதாவும் எப்படியெல்லாம் ஒத்துமையா இருந்தாங்க. மீனாவுக்கு ஒண்ணுனா சீதா துடிச்சு வர்றதும், சீதா வந்து தான் பொண்ணு மாதிரி மீனா பார்த்துக்கிட்டதும் எப்படியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதும் அவங்க புருஷன் தான் முக்கியம்னு சொல்லி புருஷனுக்காக 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லிடுறாங்க. ஏதாவது விசேஷம்னு சொல்லி கூப்பிட்டா கூட 2 பேருமே தனித்தனியாக தான் வருவாங்க தவிர 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொன்ன உடனே இதெல்லாம் கேட்ட உடனே சந்திராவுக்கு திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனடியாக ஏக்கா நீங்களாம் சும்மாவே இருக்க மாட்டீங்களா, ஏதாவது ஒன்று சொல்லிடுறீங்க. அம்மா ஏற்கனவே கவலையோடு இருந்தாங்க, ஆனால் இப்போ மறுபடியும் நீங்கள் சொன்னதுனால இப்படி அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி உடனடி ஹாஸ்பிட்டலுக்காக தூக்கிட்டு போகிறாங்க. மீனா முத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மீனா உன் ஃபோன் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ச என்னாச்சு சத்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கக்கா, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுன்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தவும் உடனடியாக கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் சீதா இருந்துட்டு வேலைக்கு போகிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. சீதா கிட்டேயும் வந்து அவங்க அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. சீதாவும் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சீதா தான் முதல்ல வராங்க. அதுக்கு அடுத்து தான் மீனாவும் முத்துவும் வராங்க. சீதா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் சீதா எதுவுமே பேசாமல் ஓரமாக போய் நின்றுக்கிறாங்க. முத்து இருந்துட்டு அவள் தான் பதறி போய் வந்து கேட்குறாள், வாயை திறந்து பேசினா என்னவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு சீதா கிட்ட வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக சத்யா வராங்க. என்னடா ஆச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் 2 பேரும் பற்றி தான் நினச்சி அம்மா சாப்பிடாம கொள்ளாமல் இருந்தாங்க. இதில் அக்கம் பக்கம் வேறு விசாரிக்க வந்துட்டாங்க. அதனால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாமல் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எல்லாம் அவங்க 2 பேரால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து இருந்துட்டு சீதா கிட்ட பேச போகிறாங்க. சீதா எதுவுமே பேசலை. டாக்டர் இருந்துட்டு அவங்க கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்காங்க, பேசினா எல்லாம் தெளிவாயிடும், 1 வீக் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அருணும் அவங்களுடைய அம்மாவும் வராங்க. முத்துவும் மீனாவும் அவங்களுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. அம்மா இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அருணும் அவங்களுடைய அம்மாவும் கேட்க உடனே நல்லா இருக்காங்க, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, உள்ளே வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, மீனா உங்களை நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே இந்த பக்கம் இருக்கிற சீதா இருந்துட்டு வேண்டாங்க, அவங்க வேலைன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீதாம்மா தனியாக இருக்கணும், நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுமா, அத்தை இருக்காங்க, இவர் இருக்காரு, இவர் வேலை இல்லாமல் இப்போ வீட்டில் தான் இருக்காரு, அதனால் இவர் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, வாங்கம்மா போகலாம், அவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா மரியாதை கிடைக்காது, அப்படியே நம்ம வீட்டுக்கு அவங்க வந்தாலையும் ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி போயிடுவாங்க, உங்களை பார்த்துக்க ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும், நானும் லீவ் போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சீதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீனா கூப்பிடவும் இந்த பக்கம் சீதா கூப்பிடவும் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் சந்திரா இருந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் மாப்பிள்ள, நான் எங்கள் வீட்டிலேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு சரிங்க அத்தை, நீங்கள் அவங்களோடய போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மீனாவும் சீதா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் மீனா, நான் நல்லதாக சொல்கிறேன், அவங்க அத்தை வந்து அவங்க வீட்டுக்கே போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.